கந்தர் அலங்காரம். கந்தர் அலங்காரம் படிப்பதால் எதிரிகளின் தொல்லையை ஒழித்து யமபயம் நீக்கி முருகப்பெருமானின் திருவருளையும் நிலையான ஞானத்தையும் பெற முடியும். இந்த பதிவில் கந்தர் அலங்காரத்தின் 11 மற்றும் 12வது பாடல்களையும் அவற்றிற்கான விளக்கங்களையும் காணலாம். கந்தர் அலங்காரத்தின் 11 மற்றும் 12ஆம் பாடல்கள் முறையே முருகப்பெருமானின் வாகனமான மயிலின் சிறப்பையும் கொடியில் உள்ள சேவலின் சிறப்பை பற்றியும் எடுத்துச் சொல்லும் பாடலாக அமைத்திருக்கிறார் அருணகிரி பெருமான். குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடர் குழம்ப கசையிடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைப்படு கால் பட்டு அசைந்தது மேரு அடியில் என் திசைவரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடற்பட்டதே. வெற்றிங்கிற கடிவாளத்தை தளராது பிடித்தவாறு வேலினை ஏந்திய திருமுருகப் பெருமான் அசுரர்களின் குடல்கள் கலங்குமாறு சவுக்கினால் அடித்து விரட்டப்பட்ட குதிரையின் வேகத்திலும் மிக்க வேகத்தை கொண்ட மயில் வாகனத்தின் தோகையின் தொகுதி அசைகிறதால் உண்டாகின்ற காற்று பட்டு மகாமேருமலையே அசைவுபட்டதாம். அந்த மயில் அடியெடுத்து வைக்க 8 திசைகளிலும் உள்ள மலைகள் துகள்பட்டு அழிந்தனவாம். அந்த துகளினால் கடலானதே மேடாகிவிட்டது என்று பாடியிருக்கிறார் அருணகிரி பெருமான். குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடர் குழம்ப கசையிடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைப்படு கால் பட்டு அசைந்தது மேரு அடியில் என் திசைவரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடற்பட்டதே. அடுத்ததாக கந்தர் அலங்காரத்தின் 12வது பாடல் முருகப்பெருமானின் கொடியில் உள்ள சேவலின் வீரத்தையும் அந்த சேவல் சிறகடிக்கும் போது ஏற்படும் அதிர்வையும் மிகைப்படுத்தி விவரிக்கும் ஒரு கற்பனையான பாடலாகும். படைப்பட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாகை என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து உடைப்பட்டது அண்ட கடாகம் உதிர்ந்தது உடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மாமேறு வெற்பும் இடிப்பட்டவே. வேலாயுதத்தை தாங்கியுள்ள திருமுருகப் பெருமான் பால் வந்து அருள் வயப்பட்டு வலிமை அடங்கிய சேவலானது வெற்றியை தெரிவிக்கும் கொடியில் ஒரு சின்னமாக இடம்பெற்றது. அந்த சேவலானது தன் சிறகை அடித்து கொண்ட போது கடலானது கிளிப்பட்டு உடைந்து போயிற்று. அண்டத்தின் முகடுகள் இடிந்து உதிர்ந்தன. நட்சத்திர கூட்டங்கள் தடுமாற்றமடைந்தன. ஏனைய மலைகளும் மகாமேரு மலையும் தூள்பட்டு இடிந்துவிட்டன என்று பாடியிருக்கிறார் அருணகிரி பெருமான். சேவலின் சிறகடிப்பிற்கே இத்தனை பிரபஞ்ச அதிர்வுகள் ஏற்படுகின்றன என்றால் அந்த சேவலின் அதிபதியான முருகப்பெருமானின் ஆற்றலும் வீரமும் எத்தகையது என்பதை உணர்த்தும் வகையில் இப்பாடல் பாடப்பட்டுள்ளது.